வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கிறேன், அதில் ஆயில் சேர்த்துட்ருக்கேன். தேவையான அளவு கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருக்கிற பூண்டை அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, இதை வேக வைக்கலைங்க, பொடியாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தோலை சீவிட்டு. இதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போது தண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நல்லா கொதித்து அந்த தண்ணிலாம் சுண்டி வரணும். உருளைக்கிழங்கும் வெந்துடும். இந்த தண்ணியிலையே உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போது மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ திறந்து பார்ப்போங்க, வெந்துருச்சான்ட்டு. நல்லா வெந்து வந்திருக்குது. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க, ஆயில் மட்டும்தான் இருக்குது. அதையுமே நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு வைக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணி எல்லாம் சுண்டி உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.